Hi student, good morning. So next exercise 10.4 question number 5 பார்க்கலாம். Show that y is equal to ax plus b by x dash x not equal to 0 is a solution of the differential equation x square y double dash plus x y dash minus y is equal to 0. Okay. So அப்போ ஃபஸ்ட்டு கிவனில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். என்ன சார் ஈக்குவேஷன் இருக்குது? Y is equal to ax plus b by x dash. b by x dash. Okay. இப்போ இதில் வந்து இந்த டேம் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ரூதட் சம் தான். இதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். y dash கண்டுபிடிச்சிக்கலாம், y double dash கண்டுபிடிச்சிக்கலாம், மறுபடியும் கொண்டு வந்து இதிலே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே. அப்போ y dash வேணால் என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே. டிஃப்ரென்ஷியேட்டிங் with respect to x. Okay. So அப்போ y differentiate பண்ணா y dash, y differentiate பண்ணா y dash, x differentiate பண்ணா 1. அப்போ ஏங்கிறது அப்படியே இருக்கும், x differentiate பண்ணா 1. ஸோ அப்போ இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எப்படி சார் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்னா எக்ஸ் பவர் என் ஃபார்மில் வர மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேணாம், அப்படியே எழுதிக்குவோங்க. y is equal to ax plus bx power denominatorல இருக்கக்கூடிய x. ஓகே. denominatorல இருக்கக்கூடிய x அப்படியே பவரில் கொண்டு போனால் -1. denominatorல இருக்கக்கூடிய x அப்படியே மேலே கொண்டு போனால் என்ன ஆகும்? +1 என்ன ஆகும்? -1. எதுக்காக சார் அப்படின்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. நல்லா தெளிவாக கவனிச்சுக்குவாங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே. அகைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சார் வரும்? ஒய் டேஸ். ஓகே. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஒய் டேஸ். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அகைன் என்ன இருக்கும்? ஏங்கிறது அப்படியே இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் -1, இந்த இது மைனஸ் ஃப்ரண்டில் வந்துருமா? மைனஸ் பி எக்ஸ் பவர் -2. ஓகே. என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் -1. இதுதான் சார் ஒய் டேஸ். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு நான் ஒய் டேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் டபுள் டேஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் அகைன் with respect to x. ஓகே. மறுபடியும் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சார் வரும்? ஒய் டேஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அகைன் என்ன இருக்கும்? இந்த ஃப்ரண்டில் -2 வந்தால் -to ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 2bx பவர் -3. இப்போ நான் பாருங்கள், ஒய் டேஸ் கண்டுபிடிச்சிட்டேன், ஒய் டபுள் டேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதை எல்லாத்தையுமே கொண்டு போய் ஷோ தட்டில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். முதல்ல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஸ்டூடெண்ட் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஸ் மைனஸ் ஒய். ஓகே. அப்போ ஒய் டபுள் டேஸோட வேல்யூயும் ஒய் டேஸோட வேல்யூயும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே. அப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஒய் டபுள் டேஸோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 2b டிவைடட் பை எக்ஸ் கியூப். 2b டிவைடட் பை எக்ஸ் கியூப். ஓகே. ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஸோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. a minus b by x square. a minus b by x square. ஓகே. அகைன் என்ன இருக்கு? மைனஸ் ஒய். ஓகேவா? ஒய்யால் மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டுனா ஒய் டேஸோ ஒய் டபுள் டேஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். மைனஸ் ஒய் இருக்குது. ஓகே. அப்போ மைனஸ் ஒய்னா இந்த ஒய் அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை மைனஸ் பி பை எக்ஸ்ன்னு கிடைக்குமா?
மைனஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை மைனஸ் பி பை எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் கியூபும் கேன்சல் பண்ணலாமா? இப்போ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2b divided by x, 2b divided by x. ஓகே, அப்போது இது அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ். ஓகே, அடுத்தது இதை அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிட்டா மீதி என்ன இருக்கும்? மைனஸ் பி பை எக்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் பி பை எக்ஸ். அந்த இதை மல்டிபிள் பண்ணால் அகைன் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். அகைன் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இதை இருக்கிறது அப்படியே தூக்கி இங்கே எழுதிக்குவாங்க. மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பி பை எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஒரு ப்ரூவ் தட் சம் தான் இல்லையா? இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே 2b பை எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் பி பை எக்ஸ் இருக்குது, மைனஸ் பி பை எக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 2b பை எக்ஸும் இந்த b பை எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாமா? ப்ளஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்? ஹென்ஸ், ஓகே, ஹென்ஸ் y இஸ் ஈக்குவல் டு ax. Hence y is equal to ax plus b by x, where x not equal to 0. X not equal to 0 is a solution of the, is a solution of the is a solution of the x square y double dash, x square y double dash plus xy dash plus xy dash minus y is equal to 0. Minus y is equal to 0 is the required differential equation. Is the required differential equation. Okay student, முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நோட்ஸை தெளிவாக எழுதிக்கோங்க. நடத்த எழுதிட்டாலும் சரி, இல்லை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் எழுதிட்டாலும் சரி, மறுபடியும் வீடியோ ஒரு டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.